பொறுமையும். ஒரு ஒரு செங்கலும். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு பெரிய இலக்கை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, சுத்தி இருக்கிறவங்க உங்ககிட்ட என்ன சொல்லுவாங்க? சாதாரணமா எல்லாருக்கும் கிடைக்கிற அதே வார்த்தைகள் தான். இது நடக்காது. உனக்கு இந்த திறமை இல்லை. இதை முடிக்கிற அளவுக்கு உன்கிட்ட பணம் இல்லை, டைம் இல்லை. நம்ம மனசுல ஒரு பெரிய பில்டிங் கட்டுற கனவு இருக்கும். ஆனா சுத்தி இருக்கிறவங்க நம்மள ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன கல்லா பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? இதே மாதிரி தான் ஒரு ஆள் இருந்தான். அவனோட கனவு ரொம்ப பெருசு. அவன் ஒரு கோயில் மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கணும்னு ஆசைப்பட்டான். ஆனா அவன்கிட்ட பெரிய டீம் கிடையாது. நிறைய பணம் கிடையாது. அவன் ஆரம்பிச்சப்போ ஊருக்கே அது ஒரு பெரிய காமெடி. எல்லாரும் சிரிச்சாங்க. என்ன இவன் தனியாளா இதை முடிக்கிறேன்னு கிளம்பிட்டான். இது நடக்கவே நடக்காது. டைம் வேஸ்ட். அவன் காதுல இந்த வார்த்தைகள் எல்லாம் விழுந்துச்சு. ஆனா அவன் பதிலுக்கு வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட பேசல. அவன் அமைதியா இருந்தான். அவன் பண்ணது ஒண்ணே ஒண்ணுதான். ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்து அவனோட மொத்த சக்தியையும் திரட்டி ஒரு செங்கல் மட்டும்தான் வச்சான். ஒரு செங்கல். அடுத்த நாள் இன்னொரு செங்கல். 3வது நாள் வேற ஒரு செங்கல். மழை வந்துச்சு, புயல் வந்துச்சு, கை வலிச்சது, பணம் இல்லை, பசிச்சது, தூக்கம் இல்லை. ஆனா அவன் அந்த ஒரு செங்கலை மட்டும் மறக்கல. வருஷங்கள் ஓடிச்சு. அந்த இடத்துல திடீர்னு ஒரு பெரிய கட்டிடம் தெரிய ஆரம்பிச்சது. சுத்தி நின்னு கிண்டல் பண்ண அந்த அதே மக்கள் திடீர்னு ஆச்சரியமா பார்க்க ஆரம்பிச்சாங்க. அவங்க பேசின வார்த்தைகள் நிற்க ஆரம்பிச்சது. கடைசி செங்கலை அவன் சத்தம் இல்லாம அந்த கட்டிடத்தோட உச்சியில போட்டான். அப்போதான் சுத்தி நின்ன கூட்டம் அவன் கால்ல விழுற அளவுக்கு பிரமிச்சு போய் கேட்டாங்க, சார், இவ்வளவு பெரிய விஷயத்தை நீங்க தனியாளா எப்படி முடிச்சீங்க? அவன் அமைதியா மெல்லமா சிரிச்சான். அவன் சொன்ன பதில் ஒரே ஒரு வாக்கியம்தான். வெற்றிக்கான ரகசியம் வேற எதுவும் இல்ல, பொறுமையும். ஒரு ஒரு செங்கலும் தான்.